மொபைல் மெடிக்கல் கேம்ப்னா என்ன? அந்தாலே டிரைவரா போய் அந்தாலே வண்டி நிறுத்தி அந்தாலே எல்லாம் வேலை பார்ப்பானா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எப்படி பர்மிஷன் கொடுத்துருக்கு அதுவும் பார்க்கணும். என்னென்ன நார்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்கணும் அதில் பார்க்கணும். அதெல்லாம் வயலேட் ஆயிருக்கா பார்க்கணும். அப்போ இது கூட்டு சரியாக தான் நடந்திருக்கும். ஒரு மெடிக்கல் கேம்ப்னா தனியாக போக மாட்டான்ல. அப்போ நிறைய பேரோட பார்வையில் இது பட்டிருக்குல்ல. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். பெரிய பொறுக்கிறீங்களா இல்லைங்க ஜக்கி? ஆமாங்கோ, அவங்க தாங்கோ. கோயம்புத்தூர்ல எங்க என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க? ஜக்கியோட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஆம்புலன்ஸ் வேன் எல்லாம் அனுப்புவார். ஒரு பெரிய வேன்ல ஆம்புலன்ஸ் மாதிரி மொபைல் கிளினிக் மாதிரி ரெடி பண்ணி கிராமத்துக்கு அனுப்புறது. அதில் ஒருத்தர் சரவணமூர்த்தின்ட்டு ஒரு டாக்டர் நேற்று போலீஸ் பிடிச்சிருக்கு. 12 பொண்ணுங்களை, ஒரே ஸ்கூல்ல இருக்கிற 12 பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணியிருக்கான், மொலஸ்ட் பண்ணியிருக்கான். கேவலம் இல்லைங்க இதெல்லாம். எங்கேயும் வரல, இது சோஷியல் மீடியாவில் எங்கேயும் வரல. தேங்க்ஃபுல்லி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு அளவுக்கு போட்டிருக்கா, ஹிந்துல ஒரு சின்னதா அப்படி இழுத்து விட்டாங்க. இந்த ஈசா ஃபவுண்டேஷன் சொல்லுது, இதெல்லாம் எங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறான். இது பெண்களாவே கம்ப்ளைண்ட் போய் கொடுக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்போ ரீசெண்டா வால்பாறையில நடந்த சம்பவத்தை குறித்து சீஃப் செக்ரட்டரி எல்லாம் ஸ்கூல்ல மீட்டிங் நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நடத்திருக்கணும். சீஃப் செக்ரட்டரி சொல்லி என்ன நடத்துறது? அந்த மீட்டிங் நடத்தும் போது உங்க கூட ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கா கேட்கும் போது தான் 12 பெண்கள் நீங்க இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துவீங்கல்ல மேடம், அப்போ வருவாங்கல்ல மேடம், இந்த குடுமி ஜடகிட பின்னிட்டு இந்த ஈசாக்காரங்க எல்லாம், அதுல ஒரு டாக்டர் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த மனுஷன் இந்த வேன்ல எந்தெந்த கிராமத்துல போய் எந்தெந்த பொண்ணுங்களை நோண்டி இருப்பான். போலீஸ் இந்த வேனை சீஸ் பண்ணிச்சா? டிஎன்ஏ ஃபாரன்சிக் பண்ணுதா இந்த வேனை வச்சு? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம விசாரிப்போம், கண்டிப்பா விசாரிப்போம், விட போறது இல்லையே. ஆனா இது பெருசா சமூக வலைத்தளத்துல ஒன்னும் வரவே இல்லையே. இது நானே பார்க்கலாம் எப்படி இந்த எலைட் மீடியா இருக்காங்கல்ல, பெண்களுக்காக குரல் கொடுக்குற எலைட் மீடியா, அவங்க எந்த அளவுக்கு நியூஸை கேரி பண்றாங்க பார்ப்போம். ஆனா கொடுமைங்க இது. எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. இந்த ஜக்கி பெருசா பேசிக்குவான். ஒரு தாட்டி ஒரு மீட்டிங்ல சொல்றான், ஆமா இப்படிதான் பேசுவேன். அவனுக்கு என்னடா மரியாதை? அவன் பெரிய ஃப்ராட் பையன். எத்தனை ஃப்ராட் கண்டுபிடிச்சிட்டேன் அவனுக்கு, எத்தனை ஃப்ராட் ரிலீஸ் பண்ணியாச்சு, கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சிட்டேன் அவனுக்கு எதிர்த்து. அந்த ஃப்ராட் பையன் என்ன பண்றான்னா, ஒரு மீட்டிங் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டை மிரட்டுறதுக்காக சொல்றான், நீ இப்படிதான் கேள்வி கேட்ப எனக்கு தெரியும், இந்த ஹாலோட லெஃப்ட் சைட்ல அந்த 7வது படியில யார் உட்காந்து என்ன கேட்பாங்க, 6வது படியில ஒருத்தன் உட்காந்துட்டானா அவன் என்ன கேட்பான், அந்த முக்கில் உட்காந்தா என்ன கேட்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறான். டே, உனக்கு தெரியும்னா ஏன்டா இவ்வளவு பெரிய ஒரு செக்ஷுவல் பிரெடேட்டரை வச்சு வளர்த்திட்டு இருக்கியே? சரி, இன்னொன்னு கேட்கறேங்க, ஒரு மொபைல் மெடிக்கல் கேம்ப்னா என்ன? அந்தாலே டிரைவரா போய் அந்தாலே வண்டி நிறுத்தி அந்தாலே எல்லாம் வேலை பார்ப்பானா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எப்படி பர்மிஷன் கொடுத்துருக்கு அதுவும் பார்க்கணும். என்னென்ன நார்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்கணும் அதில் பார்க்கணும். அதெல்லாம் வயலேட் ஆயிருக்கா பார்க்கணும். அப்போ இது கூட்டு சரியா தான் நடந்திருக்கும். ஒரு மெடிக்கல் கேம்ப்னா தனியா போக மாட்டான்ல. அப்போ நிறைய பேரோட பார்வையில இது பட்டிருக்குல்ல. இது ஏதோ மீட்டிங் நடத்தி, ஸ்கூல்ல மீட்டிங் நடக்கும் போது குழந்தைங்க எல்லாம் தைரியமா சொல்லியிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் இந்த பெண் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா ஒரு மனுஷனடா நீ, என்ன ஜக்கி? ஒன்னெல்லாம் நீலாம் தப்பிச்சிருக்க பாரு. எத்தனை குற்றங்களுக்கு இந்த ஆள் பண்ணி 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 தப்பிச்சிருக்கான். வெறுதுடா உனக்கு ஒரு நேரம்டா. தான் பிரெயின்லயே பர்ஸ்ட் ஆச்சு அவனுக்கு. சரி, ஆனா நீதி கிடைக்கணுங்க. இது அவனுக்கு பர்ஸ்ட் ஆச்சு, அதாச்சு, இதெல்லாம் நம்ம கணக்கு இல்லை. நியாயம், நீதி, அதுல இது வரைக்கும் the process of law has been very favorable to Jaggi. Administration has been very favorable to Jaggi. DMK சேர்த்து சொல்றேன். இன்னொருத்தன் டிஎம்கே, ஆமா டிஎம்கே தான், பிஜேபி, டிஎம்கே, காங்கிரஸ், ஏடிஎம்கே அனைத்தையும் சொல்றேன். இந்த ஜக்கிய ஒரு வீணா போன விசுக்கிருமிய கண்ட்ரோல் பண்ண முடியல, சட்டத்தை தன்னோட வேலை செய்ய விட முடியல. கேவலமா இருக்கு இது ஒரு சமூகத்துக்கு. ஃப்ராட் பையன் எவ்வளவு ஃப்ராட் பண்ணி போயிருக்கான். அங்க ஆதி யோகி கிட்ட வேற இப்படி ஒரு போஸ்ட் செல்ஃபி எல்லாமே அப்படி
இவன் ஒரு சிலையை கட்டுவா அப்படியா, லிங்க பேரவின்ட்டு ஒன்று போட்டு கட்டிக்குவான், ஆதி யோகின்ட்டு ஒன்று போட்டுக்குவான், ஜானலிங்கன்னுவான், டுமால் டுமில் விட்டுட்டு இருப்பா. அப்படி எல்லாத்துக்கும் அப்படியே சிவராத்திரி அன்னைக்கு ஒரே டான்ஸ் குஜால காஜி பசங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.